அடி வாங்குறது ரொம்ப கஷ்டங்க, வலிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதும்பாங்க. அவ எத்தனை பேருக்கு இங்க புரியுது? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அந்த பொண்டாட்டி அடிச்சுட்டே இருப்பார்ல, அவர் எப்பவுமே நைட் ஷோ பார்ப்பாரு படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு. போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. சைக்கிளை ஒடிச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்க இருந்தா வந்த? அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன? திருட போனியா திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 மணிக்கு இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஓன்னு அழுது வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சு படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாம அடி வாங்குறதுன்னா அது எப்படி வலிக்கும்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை, இப்படி ஒரு சிறுகதை. இத படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறத விடுவானா இல்லையா? அதுக்கு தான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை. எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது, நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்னங்க அது, என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டுகால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. ஒரு சாதாரணமா ஒரு குறிப்பு ஒண்ணு பார்த்தேன் ஒரு புக்ல. நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. 2 வகை என்னன்னு சொல்லவா? கோழி இருக்குல்ல, கோழி, அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா? ஆனா அதை நம்ம காலையே சுத்துதா இல்லையா? இது நம்பி கெடுவது. நம்பிக்கை இல்லாம வாழறது தெரியுமா? காக்கா. ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் அதை நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா? இது சொல்லியிருந்ததுங்க அந்த செய்தி. ஆமா இல்ல, நம்பி கெடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று. பறந்து விரிந்த ஒரு அவை, அவைனா அது ஒரு போர்க்களம். போர்க்களத்துல தூரமா ஒரு லைட் மங்குது, ஒரு 6:30-7 மணி இருக்கும். அங்க ஒரு அம்பு படுக்கை, அந்த அம்பு படுக்கையில ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். அவர் பெயர்? படுத்துட்டு இருக்கிறார். ரத்தம் சுண்டி உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல். கண் மூடி இருக்கிறார். சூரியன் மறைகிறது. ஒரு பெண் வரா. இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி. எனக்கு எழுத்தாளர் புத்தகம் எல்லாவற்றையும் கடந்து அந்த நூலில் அந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கடக்கிறார். ஒரு பெண் வரா, ஒரு ஊதுபத்தியில புகை போற மாதிரி எவ்வளவு பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிக்கிறா. யார் நீ? வணக்கம் பீஷ்மா. யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. எதற்காக வந்தாய்? வா போலாம். வரமாட்டேன். அவன் இச்சா மரணதாரி, நினைச்சாதான் அவனுக்கு சாவு. அவன் நினைக்கல, வரமாட்டேங்கிறான். நீ போ. இல்லை பீஷ்மா, கடைசி துளி ரத்தமும் கீழே போயிடுச்சு, வலியின் உச்சத்தில் இருக்கிறாய், இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய்? வா போகலாம். வர முடியாது, வேலை இருக்கிறது, போ. அழைத்தால் வா, வந்துராத, போயிரு. வரமாட்டாயா? நான் அழைத்தால் வா, இல்லை என்றால் சபிப்பேன், போ என்றார். போயிட்டா. 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அவளே தான். நான் தான் போக சொன்னேன்ல, எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர். அவ சொல்றா, நான் இப்பொழுது தானே வந்தேன், இனிமேல் தான் கதை ஆரம்பம், கவனம் கவனம். ஏன் தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம்னா, முக்கியமான விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது எடுப்போம், அது போயிடும். மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரதுக்கு 40 வருஷம். ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். விழிப்புணர்வோடு இருங்கள்.
இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது. நீ யார்? நான் தான் உன்னை இப்பொழுது வர வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்? நான் இப்பொழுதுதான் பீஷ்மா வந்தேன். நீ யார்? அவள் சொல்லுகின்ற பதில் ரொம்ப நுட்பமானது. நான் அம்புகளின் தேவதை. அம்புகளின் தேவதையா? ஏன் வந்தாய்? நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய், எனக்கு தெரியும். உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். சரி, நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே. ஏன்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தப்பியதில்லை. அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன். நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன், போ. கிளுக்குன்னு சிரிக்கிறா. இதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி. இதுதான் கிளுக்குன்னு சிரிக்கிறா. என்ன? ஏய் பீஷ்மா, என்ன? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, மீண்டும் ஒரு சிரிப்பு. ஏய் பீஷ்மனே, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். அவன் அப்போதான் அலர்ட் ஆகிறார் பீஷ்மர். ஏய், யார் நீ? நில். நீ அம்புகளின் தேவதை கிடையாது. அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும், என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி அடி என் நண்பர்களை தெரியும்? சிரித்துக் கொண்டே அவள் சொன்னாள். எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ, அதற்கு புரிந்து போகும். அவள் சொன்னாள், நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்ட என் தோழமைகளே, இளைஞர்களே, இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும். படிப்பதில் இருக்கும் பேரின்பம் என்ன தெரியுமா? காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்ன நான் சொல்றேன். பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. 14வது வயதில் நான் நினைத்தேன், என் வாசல்ல வந்தியத்தேவன் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போவான்னு. அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன். இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ண, நல்ல வேலை வரலன்னு. தாங்கவே முடியலைங்க என்னால. ஏன் தெரியுமா? படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்தியத்தேவன், என் வந்தியத்தேவன், அவர்கள் படம் எடுத்த பொழுது வருகின்ற வந்தியத்தேவன் மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நான் SRM பல்கலைக்கழகத்தில் பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு ஞான ராஜசேகரன் ஐயா அவர்களினுடைய ஒரு கூட்டமைவில் நான் சிலபஸ் டிசைன் பண்ணேன். 3 ஆண்டுகள் அவர்களுக்கு நான் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் பாடம் நடத்துறேன். அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாங்கள் சிலபஸ்ல வச்சிருந்தோம். ஸ்ரீதர் சார் எடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம், அதுவும் பாடத்தில் வச்சிருந்தோம். புக்கு படம் ரெண்டும். இப்போ ரெட்டி பரதேசி, சரியா? அரவான் காவல் கோட்டர், எந்த படமோ அது. உதிரிப்பூக்கள் படம் அண்ட் புக்கு. ஒரு நாவல் எப்படி படம் ஆகுது அப்படின்னு பாடம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்த் நான் பாடம் நடத்திட்டேன், படம் போட்டு காட்டணும். 26 பசங்க படம் போட்டோம் பாருங்க. 12 பசங்க எழுந்து வெளில போயிட்டானுங்க. இல்லைங்க, எல்லாம் கிரியேட்டிவ் பாய்ஸ் கேர்ள்ஸ் வெளில போயிட்டானுங்க. ஏன்னு கேட்டேன் நான். அடுத்த நாள் கிளாஸுக்கு, ஏன்பா படம் போட்டு ஏன்பா போனேன்? பீம்சிங் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார், ஏன்பா போனேன் அப்படின்னா, ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான். அவன் பேர் தான் ஸ்ரீதர். அவன் சொன்னான், மேடம் பீம்சிங் சாருடைய கங்கா இல்லை மேடம், நான் படித்த கங்கா. என்னால் மேடம் லக்ஷ்மியை கங்காவா நினைக்க முடியல மேடம், என்னால் அந்த படம் பார்க்க முடியல, நான் போயிட்டேன்ட்டான்.
அவன் உள்ளத்தில் விரிந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது பார்க்கின்ற காட்சிகளை விட உன்னதமானது. அதனால் தான் நான் ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் than knowledge. கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான். இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய். இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பறித்துவிட்டு இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால், பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் கேட்கிறான், இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான். பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை, அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை. அது ஒரு ஃபிக்ஷன், அது ஒரு கதை. ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் படிக்க வேண்டும். இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும். நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும். எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோருக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாக்கு அது என்னன்னு தெரியாது. 50 ரூபாய் இந்த பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன். திருமந்திரம். பைபிளை நான் வாசிக்கிறேன். தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன். திருக்குறளை வாசிக்கிறேன். சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். காப்பியங்களை வாசிக்கிறேன். வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது. இது சரி. சரி, நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு கேட்கிறேன். ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு நெருப்புல போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது. படிச்சாதான் தெரியுது. நான் இப்படி சொல்றேனே, கோச்சிக்காதீங்க யாரும். இப்ப அரபியில இல்ல சமஸ்கிருதத்துல ரெண்டுத்துலயும் வந்திருக்கிறது என்ன? வேத நூல்களும் சாமி நூல் தானே. அந்த 2 மொழியிலையும் நமக்கு தெரியும். மற்ற நூல்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது தானே. உபனிஷதங்கள், வேதங்கள், குரான், இப்படி தானே. இப்ப நான் சொல்றேன், ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்துல எழுதுறேன், ஒரு கெட்ட வார்த்தையை அரபில எழுதுறேன், கீழே போட்டேன், உங்க கால் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்கோ? தெரியாதே என்னன்னு, ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஊத்துக்கு. அதனால தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தான் இங்க தெரியுது. ஒன்றை படிக்கின்ற பொழுது புரிகிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. தமிழ் தான். இங்க எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? எல்லாருக்கும் தமிழ் புரியும். புத்தகம் எத்தனை பேருக்கு புரியும்? வாசித்தால் எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு தெரிஞ்சு சில நேரங்களில் நான் வாசிக்கும் பொழுது முதல் வாசிப்பெல்லாம் எனக்கு புரியாது. நான் பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடிலாம் வாங்கியிருக்கிறேன். 23 வருஷம் பேராசிரியராக இருக்கிறேன். படிக்கிறதா எனக்கு வேலை, படிக்கிறதா எனக்கு தொழில். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் பாடத்தை வாசித்துக் கொண்டே போகணும், உடனே புரிஞ்சிடாதுங்க. சில நூல்களை திரும்ப 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 நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டாரு தாத்தா, திருக்குறள் புரிஞ்சிருச்சா? எத்தனை முறை வாசிச்சாலும் புது புது அர்த்தங்கள் வருது. நேத்து தாங்க படிச்சேன் ஒரு குறள், திகில் ஆச்சுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா ஐயா? கேட்டினும் உண்டொரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கெட்டதுலயும் நல்லது இருக்கான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கூட இருக்கிறவனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்கேலாம் அந்த கெட்டது இப்படிங்கிறாங்க வள்ளுவன். என்னை சிந்திக்க வைக்கிறான். என்னை அடுத்த கட்டத்திற்கு நான் வழுவாத படிக்க என்னை அழைத்து செல்கிறான். நான் யாரை பார்த்தாலும் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன தெரியும்? படித்தீர்களா? இந்த வாட்டி எந்த புக்கு படிச்சீங்க? என்னுடைய பை ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு புத்தகம் அதில் இருக்கும். ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா புள்ள என்னுடைய கையை பிடிச்சிப்பால, அல்லது புள்ள அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கல, அப்படி நான் புத்தகத்தை கையில் பிடித்துக்கொண்டே போகிறேன்.
நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் சொல்லித் தருகின்றன. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. Hi viewers, thank you for watching. Please like and subscribe my channel, please.